நன்றி உள்ள இருதயம் நமக்குள் இருக்க வேண்டும். நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இந்த காலை நேரத்தில் இருந்தோம் என்றால் உண்மையாலுமே தேவன் இந்த நாள் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஒரு நாளும் அவருடைய கிருபை தான் நம்மை தாங்குகிறது. நம்முடைய பலம் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய திறமை அல்ல, எல்லாமே அவருடைய கிருபை. எத்தனை பேர் அது அவருடைய கிருபைன்னு சொல்கிறவங்க? வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம உயிர் வாழ்வதற்கே காரணமே அவருடைய கிருபை தான். வேற ஒன்றும் எதை கொண்டும் எதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. அவருடைய கிருபை தான். ஆகவே நன்றி செலுத்த வேண்டியது அவசியம். நம்ம எப்பொழுதுமே நாம் என்ன செய்யணும்னால் நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்க்கணுன்னா என்னதை நினச்சி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கடந்த காலத்தில் நம்ம எப்படி நம்ம வந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நம்மளுடைய நிலைமை எப்படி இருந்தது. இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று வந்ததுனால, இந்த ஸ்டேட்டஸுங்கிறத வச்சுட்டே வாழ்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய சிக்கலுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம். ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கிறதுனால தான் நம்ம யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசுறது இல்லை அப்படிங்கிறது முடிவெடுக்கிறோம். நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ரொம்ப நம்ம பேசிக்குவோம். வசதி வாய்ப்போடு இருந்தாங்கன்னா கூட அவர் எங்களுக்கு ஒரு விதத்தில் என்ன ஆகணுங்க, சொந்தக்காரர் ஆகணுங்க அப்படின்வாங்க. ஆனால் அவர் வந்து நம்மளை நினச்சி பார்க்குறாரு இல்லையோ, நாம் பெருமையாக தட்டிக்கிறது என்னென்ன, அவர் எங்களுக்கு சொந்தக்காரர் தானே. ஆனால் என்னைக்காவது நான் கேட்குறேன், நம்மளை விட நமக்கு ரொம்ப ஒரு ஏழையாக எளிமையாக ரொம்ப வசதி வாய்ப்பு இல்லாதவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து அவர் என் சொந்தக்காரங்கன்னு நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா, சொல்லுவோமா? சரி வச்சுங்களேன், ஒரு உதாரணத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் நீண்ட காலமாக இருக்கிறார். அவர் பஸ் ஓரத்திலே, பஸ் ஸ்டாண்டினுடைய ஓரத்திலே, தெரு ஓரத்திலே அவர் படுத்து கிடக்கிறாரு, உட்காந்துருக்கிறார். வீடு இல்லை, வாசல் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அவருடைய வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி வரும்போது உங்களோட கூட ஒரு 4 பேர் வராங்கன்னு வச்சுங்க, இவர் எனக்கு சொந்தக்காரர் தாங்க ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வருவீங்களா? ப்ராக்டிக்கலாக பேசுவோமே, சொல்லுங்களேன். நிஜமாலுமே நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டீங்க. புரியுங்களா? சொல்லவே மாட்டோம். இதே ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க, இல்லது நல்ல ஒரு ஸ்டேட்டஸாக வாழ்கிறவங்க யாராவது இருக்கிறாங்க, அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் நல்லா படித்து போய் நல்லா படித்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கேள்விப்படுறீங்க, அல்லது அவரை பற்றி நீங்கள் எதையாவது ஒரு டாக் வருது, ஒரு பேச்சு வருது அப்படின்னா நம்ம சொல்லுவோம், அது அவர் வந்து எங்களுக்கு ஒரு சொந்த முறையாகுதுங்க அப்படின்வோம். இப்படி நம்ம ஸ்டேட்டஸை பார்த்து 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 நம்ம வாழ்ந்ததுனால தான் நம்ம நிறைய சிக்கலுக்குள்ளாக நம்ம மாட்டுறோம், நிறைய பிரச்சனைக்குள்ள நம்ம மாட்டுறோம். இந்த ஸ்டேட்டஸுக்களுக்காகவே நாம் நம்மளுடைய ஸ்டேட்டஸை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அமைச்சுக்கிறோம். கடன் வாங்கியாது, நிறைய பேர் கடன் வாங்கியாது எதையாவது ஒன்று செஞ்சு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம வாழ்க்கையவே அழிச்சுக்கிறோம், மாட்டிக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நினச்சி பார்க்க வேண்டியது அவசியம். எப்படி நினச்சி பார்க்கணும்? கடந்த காலத்தில் நாம் எப்படி இருந்தோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், நம்ம நினச்சி பார்க்கணும். ஆமென். அந்த நினச்சி பார்க்கறதுக்கு பேர் தான் நன்றி. சொல்லுங்க பார்க்க, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. யாருக்கு நன்றி செலுத்தணும், யாருக்கு நன்றி சொல்லணும், யாருக்கு? இதை தான் நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம உண்மையாலுமே ஆண்டவருக்கு நினைச்சு நன்றி செலுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆண்டவருக்கு ஆராதனை செய்யலாம். எத்தனை பேர் ஆராதனை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். எல்லாருமாக சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்.
ஆமென். எல்லாருமாக பாடுவோமா? கரங்களை தட்டி நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தினே.
தருகிறாரே, அவருக்கு நன்றிகளை செலுத்தலாம். கிருபை இரக்கங்களா மணிமூடி சூட்டுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை, அவருடைய கிருபை. சொல்லுங்க, அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் தருகிறாரே. வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுவோம், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, கர்த்தர் செய்த நம்முடைய உள்ளத்தை பார்த்து, நம்முடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க. பார்க்க உங்களை நீங்கள் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? கர்த்தர் செய்த, நீ ஏன் திகைக்கிறாய்? கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய நோய்களை நீக்கி உங்களுக்கு குடும்பத்தில் சமாதானத்தை தந்தாரே. மீண்டுமாக குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. மீண்டுமாக குற்றங்களை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை நீட்டாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை நீட்டாரே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. நல்ல வாய்களை திறந்து உண்மையாய் நம்முடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க. உண்மையா இந்த வார்த்தையை மட்டும் ஆண்டவருக்கு முன்பதாக நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுங்க பார்ப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமென்? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மீண்டுமாக கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல
வாழ்க்கையிலே அவர் இருக்கிற வரையிலும் பலன் குறைந்து போவதே இல்லை. நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. சொல்லுவோம், நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. மீண்டுமாக, நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. சேர்ந்து சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாய் ஆண்டவரே உமக்கென்று வாழ்ந்திட, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. சேர்ந்து சொல்லுவோம், சொல்லுவோம், நன்றி ராஜா, ஆராதனை உமக்கே, அனுதினமும். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். உண்மையாய் சொல்லுங்க, கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தான். கரங்களை உயர்த்தி, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு.
நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைச்சு பார்க்கணும். நான் சொன்னேன், ஒரு போராட்டமான ஒரு நிலை வரும்போது கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னா நினைச்சு பார்க்கணும். போராட்டம், பிரச்சனை நமக்கு முன்பதாக வந்து நிற்கும் போது நம்ம ஆண்டவரை தூஷித்து விடக்கூடாது. ஆண்டவரை பற்றியான அவிசுவாசம் நமக்கு வந்துவிடக்கூடாது. உங்களை இம்மட்டுமாய் தாங்கின கர்த்தர், உங்களை இம்மட்டுமாய் நம்மை நடத்தின கர்த்தர், நம்மை இம்மட்டுமாய் நம்மை ஏந்தின கர்த்தர் இனிமேலும் என்னை ஏந்துவார், இனிமேலும் என்னை தப்புவிப்பார், இனிமேலும் என்னை காப்பாற்றுவார் என்கிற விசுவாசம் தான் அதிகமாக வரணும். நினைச்சு பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில கோலியாத்துக்கு முன்பதாக போய் நிற்கிறான். ஏராளமான படைகள், மிகுந்த பலசாலியான ஒரு மனிதனுக்கு முன்பதாக வேதவசனம் சொல்லுகிறது, அவன் ராட்சதன் என்று சொல்லுகிறது. தாவீதுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் காத்திருந்தது. தாவீதுக்கு பின்பதாக இருந்த சவுலுக்கு சொந்தமான மக்களும் சவுலுடைய போர் வீரர்களும் பார்த்து அஞ்ச பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, அவர்கள் நடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வந்து நின்றது. ஆனால் தாவீது அந்த நேரத்தில் என்னத்தை அவன் அறிக்கையிட்டான் என்றால், அவன் நினைத்து பார்த்தது என்னவென்றால், கடந்த காலத்திலே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு எதிரியான சிங்கங்கள் வந்த பொழுதிலும், இப்படிப்பட்ட எதிரியான என் நான் மேய்க்கக்கூடிய ஆடுக்கு எதிராக வந்த ஓநாய்கள் வந்த பொழுதிலும், கரடிகள் வந்த பொழுதிலும் கர்த்தர் அதன் மத்தியிலும் இருந்து தப்புவிக்க வல்லவராயிருப்பார் என்றால், அதிலிருந்தெல்லாம் ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருப்பார் என்றால், இந்த சூழ்நிலையில என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலிருந்தும், எல்லா போராட்டத்திலிருந்தும் என்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாமும் நினைத்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்ம நினைச்சு பார்க்கணும். யோபு நினைத்து பார்த்தான். அவனுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட போராட்டங்கள், நிலைகள், அநேக மனிதர்கள் மூலமான சக்கந்தங்கள் வந்த பொழுதெல்லாம், தூஷணங்கள் வந்த பொழுதெல்லாம், நிலைமைகள் எல்லாம் தலைகளாக மாறின பொழுதெல்லாம், மனிதர்கள் கைவிட்ட பொழுதெல்லாம், என் கர்த்தர் மறவாமல் இருந்த கர்த்தர், என்னை காப்பாற்றின கர்த்தர், என்னை நினைவு கூர்ந்த கர்த்தர், என்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர், அவர் என்னைக்கும் என்னை கைவிட மாட்டார். இந்த விசுவாசம் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அது ஆணித்தனமாய் வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த நேரத்தில் எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி, தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். நாம் எல்லாருமாய் 2 கரங்களையும் உயர்த்துவோமா? இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கண்களை மூடி சொல்லுங்க. இரவும் வேடிக்கை பார்க்காதபடி என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி செய்து சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா.
என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, சொல்லுங்க, மனதார நன்றி சொல்வேன். இரவு பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து, நல்ல வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனம் திறந்து சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீனமான நேரங்கள், பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் ரெண்டு கரங்களை உயர்த்தி சேர்த்து சொல்லுவோம், சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சொல்லுங்க மீண்டுமாக, சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகம், என் உடம்பின் மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க. நம்முடைய வாழ்க்கையில பலவீனம் வந்த பொழுதெல்லாம் பலன் தந்தவர் அவர். சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் நமக்கு சத்துவத்தை கொடுத்தவர் அவர். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாத, கலங்காத. மனுஷங்களை உங்களை விட்டு போயிருக்கலாம், அந்த உடைஞ்சு போற நேரத்தில் எல்லாம், உடைந்து போகிற நேரத்தில் எல்லாம் நம்மளை தூக்கி எடுத்தது யாருன்னா நம்முடைய அப்பா. நம் தேவைப்படுகிற நேரத்தில் எல்லாம் அவர் வந்து ஆதரவு தந்து அவர் ஆதரவாளராய் இருந்தாரே. நம்முடைய பலவீனங்கள் நேரத்தில் எல்லாம் நமக்கு பலன் கொடுத்தாரே. சுகவீனப்பட்ட நேரத்தில் எல்லாம் சுகத்தை கொடுத்தவர் அவர். அவர் நமக்கு நம்பிக்கையை ஊட்டினவர், நமக்கு நம்பிக்கையை கொடுத்து நம்மை வாழ வைத்தவர். இந்த நிமிஷம் வரையில் நமக்கு மூச்சு விடும்படியாக அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தலாம். ஓ நன்றி ராஜா. சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. தேவ பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, என் வாழ்க்கையில கூடவே இருந்தீங்களப்பா, நன்றி ராஜான்னு சொல்லுங்க, நன்றி தகப்பனேன்னு சொல்லுங்க. சிறு பிள்ளைகள் சொல்லுங்க, வாலிப பிள்ளைகளே நீங்கள் சொல்லுங்க, குடும்பத்தில் இருக்கிறவர்களே நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில நித்தமும் நித்தமும் என்னை நடத்தினது நீங்க தான்ப்பா.
நீங்க தான்ப்பா, நீங்க தான். தடைகளை உடைத்தீரையா, நான் தள்ளாட விடவில்லையே. எத்தனை பேர் சொல்லுவீங்க உண்மையா? தடைகளை நீங்க தள்ளாடாம, நீங்க தளர்ந்து போகாம விடவில்லையே. எத்தனை பேர் உண்மையாய் சொல்லுங்க? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. பார்த்தீங்கன்னா உங்களை மனுஷர்கள் உங்களை தள்ளாடி போவதற்கு, உங்க கால் முறிஞ்சி அப்படியே விழக்கூடிய விதத்துல மனுஷர்கள் ஏராளமான வார்த்தைகளை, அவச்சொற்களை உங்களுக்கு விரோதமா பேசியிருக்கலாம். தள்ளாடி போய் கீழே விழக்கூடிய ஒரு நிலம்லாம் வந்தது. அவன் மென்டல்னு சொல்லியிருக்கலாம். அவன் ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், கேவலமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம். லாக்கி இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கிறது, அந்த குடும்பத்துக்கு பைத்தியம். ஏசு ஏசுன்னு சொல்ற. சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை என் காதுக்கு வந்தது. அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அந்த குடும்பத்தின் பிரச்சனையில் ஊர் மக்களும் அவருடைய சொந்த பந்துகள் என்ன தெரியுமா பேசினாங்க? நீ கூத்தாடுற கோயிலுக்கு நீ போன இல்லை, அதனால இப்படி உனக்கு நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், அவர் உங்களை தள்ளாட விட மாட்டார். உங்களை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவர் உங்களை காக்கிறார் ஐயா, அவர் உங்களை காக்கிறார் அம்மா. நீங்க தள்ளாடி போவதில்லை. தள்ளாடி கீழே விழக்கூடிய நேரங்கள் வரலாம். கால்கள் முறிப்பட்டு கீழே விழக்கூடிய ஒரு நேரங்கள் வரலாம். உங்களை தேவ தூதர்கள் தங்கள் கரங்களிலே ஏந்தி கொள்ளுவார்கள். உங்களை தள்ளாட விட மாட்டார். தடைகளை உடைத்தீரையா, நான் தள்ளாட விடவில்லையே. உண்மையாய் தடைகளை உடைத்தீரையா, என்னை தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம், சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உண்மையாய் நன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த அப்பாவை பார்த்து ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா.
பெலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மில் அன்பு கூறுகிறோம். கர்த்தர் எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையுமாய் இருக்கிறீர். நாங்கள் ஒரு காலமும் ஒருபோதும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. பூமியில் உள்ளவைகள் யாவும் அசைந்து போனாலும் நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். எங்களை நடத்தினீர், எங்களை ஏந்தினீர், எங்களை சுமந்தீர், எங்களை தப்புவித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தர், இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் வந்து முழு மனதோடு உம்மை ஆராதித்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைச்சு நாங்கள் பார்க்கணும். ஒரு நாள் இல்லை, இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் நினைச்சு பார்க்கணும். நாங்கள் நன்றி செலுத்தும் உள்ளம் இருக்கும் என்றால் எங்கள் உள்ளத்திற்குள் விசுவாசம் பெருகும், எங்கள் உள்ளத்துக்குள் தைரியம் உண்டாகும், எங்கள் உள்ளத்திற்குள் என்ன விதமான கலக்கங்கள், நெருக்கங்கள், அசைவுகள் வந்தாலும் நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடியினாலே நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவது இல்லை என்பதை குறிய நிச்சயம் எங்களுக்குள் உண்டாகிறதே. உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்திற்குள் வந்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய போதகர் இந்த நாளில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் ஞானத்தின் தேவனாக இருக்கிறார். ஞானம்தான் இன்றைக்கு உலகத்தையே உண்டாக்குனது தேவ ஞானம். உலகத்தை சிருஷ்டித்தது தேவ ஞானம். சகலத்தையும் படைத்த ஆண்டவர் அந்த ஞானத்தை நமக்கும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேத வசனத்திலே நாம் சில வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிப்போம். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். இங்கே வாசிக்கிறோம். இந்த காரியத்தை சொன்னது சாலமோன் ஞானி. சாலமோன் ஞானி சொல்லுகிறார், நான் என் தகப்பனுக்கு எப்படிப்பட்டவன்? பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அப்ப தாய் தகப்பன் மேல சாலமோனுக்கு இருந்த அந்த ஒரு பெரிய பாச உணர்வை நாம் இங்கே பார்க்கிறோம். இல்லை, அந்த பாச உணர்வு. சாலமோன் எகிப்தில் போய் திருமணம் பண்ணிட்டார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ராஜாவாயிட்டார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை அவர் எழுதும் பொழுது, நான் யார் என்று சொல்லிவிட்டு தன்னை குறித்து அவர் சொல்லலை. நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமாயிருந்தேன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுள். எங்க அப்பா தாவீது ராஜா சொன்னாரு, மகனே சாலமோன், நீ ராஜாவாயிட்ட, இப்போ உனக்கு சில போதனைகளை வாழ்க்கையில் எதிர்கால சிறப்பாக உண்டு.
உனக்கு சில போதனைகளை நான் கற்றுக் கொடுக்கிறேன். உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது. என் கட்டளைகளை கைக்கொள். என் கட்டளைகளை கைக்கொள். அப்பொழுது பிழைப்பாய். சரிங்களா? என்ன சொல்றாரு? என் மகனே, எங்க அப்பாவுக்கு அருமையான பையன், எங்க அம்மாவுக்கு அருமையான ஒரே மகன். எங்க அப்பா எனக்கு ஒரு புத்திமதி சொல்லியிருக்கிறாரு. என் மகன் சாலமோனே, நீ என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். சாலமோனுக்கு பிழைக்கிறதுக்கு எத்தனையோ காரியங்கள் உண்டு. அவர் மகா பெரிய தேசத்துடைய ராஜா. அவருக்கு இல்லாத பொருள், பொன், காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் சொல்றார், எங்க அப்பா சொன்ன காரியம் என்ன? என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய் என்று சொல்லுகிறார். அப்ப தகப்பனுடைய கட்டளைகளை கை கொள்ள போது ஒரு பிழைப்பு உண்டாக்குகிற தேவன். அல்லேலூயா. கீழே வாசிக்கிறோம், ஞானத்தை சம்பாதி. இங்கதான் சொல்றார், என்ன கட்டளை? என் மகனே, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அந்த என் வாயின் வார்த்தைகளை விடாதே, அது உன்னை தற்காக்கும். நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில உன்னை தற்காப்பு உண்டாக்கும். இந்த காலத்தில் தற்காப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி வரும். என்ன தற்காப்பு? தற்காப்பு கலை. என்னது? கலை. சிலர் கற்றுக் கொடுப்பாங்க. தனிமையில் ஒரு பெண்ணு போகுது, போகும் பொழுது, அல்லது தனிமையில் ஒரு பையன் போகிறான், ஒருத்தன் பலாத்காரமாக அவனை அடிக்கிறான். அவன் தற்காப்பு கலையை கற்றிருக்க வேண்டும் என்று கலைகளை கற்றுக் கொடுப்பாங்க. அவனைத்தான் அந்த தீமையிலிருந்து காத்து கொள்வதற்கு தற்காப்பு கலை. அதில் அந்த என்ன, அது பேர் என்ன? தற்காப்பு கலையில் ஒன்று கராத்தே. பல கலைகள் உண்டு. கராத்தே ஒரு தற்காப்பு கலை. அப்புறம் கும்கும் ஒரு தற்காப்பு கலை, அது சைனாவினுடைய தற்காப்பு கலை. இவைகளெல்லாம் தற்காப்பு கலை. ஆனால் சாலமோன் ஞானிக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் சொல்கிற வார்த்தையை காத்துக்கொள், இந்த வார்த்தை உன்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது உன்னை என்ன செய்யும்? தற்காக்கும். ராஜஸ்தானத்திலேயே உன்னை காக்கும். அதின்மேல் பிரியமாயிரு, அதின்மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும், அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும், நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும், அது உன்னை மேன்மைப்படுத்தும். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, மகனே, நான் சொல்லக்கூடிய இந்த காரியத்தை நீ கவனி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் வாழ்க்கையில் நிறைய சம்பாதிப்ப, நிறைய சம்பாத்தியம் பண்ணுவ, உனக்கு சாமர்த்தியம் உண்டு, உனக்கு எல்லாம் உண்டு. ஆனால் எண்ணத்தை சம்பாதித்தாலும் எதை சம்பாதி? ஞானத்தை சம்பாதி. ஏன்னா ஞானம் கடையிலையா இருக்கு? அல்லது ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கிலோ கேட்க, அல்லது வேற எங்கேயாவது ஸ்டோரில் இருக்கா? அல்லது வேற எங்கேயாவது இந்த காலத்தில் எழுதி போட்ட உடனே டக்குன்னு தட்டின உடனே அவன் மூட்டையை தூக்கிட்டு வாசப்படில் வந்து நிற்கிறான் 1 மணி நேரத்தில். என்னது? ஆன்லைனில் வாங்க முடியுமா ஞானத்தை? இன்னைக்கு ஆன்லைன். சாப்பாடுனா ஆன்லைன், 100 ரூபாய்க்குனா ஆன்லைன், 1000 ரூபாய்க்குனா ஆன்லைன், கையில் காசு இருந்தால் ஆன்லைன், 50 ரூபா இருந்தாலும் ஆன்லைன். என்ன போனாலும் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய காசில் எல்லாம் ஆன்லைன்லேயே போயிட்டுருக்கு. அப்போ ஆன்லைனில் எல்லாத்தையும் வாங்க முடியுமா? இப்போ சாலமோன்கிட்ட என்ன சொல்கிறாரு? நீ வாங்கு, ஞானத்தை வாங்கு, அந்த ஞானம்தான் உன்னை என்ன செய்யும்? தற்காக்கும். அல்லேலூயா. அப்ப சாலமோன் சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும், அவர் நீதிமான்களுக்கென்று மெய்
ஞானத்தை வைத்திருக்கிறார். இப்போ சாலமோனுக்கிட்ட அவங்க அப்பா சொன்னாரு, ஞானத்தை என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, அது உன்னை தற்காக்கும் என்று சொன்னார். இப்போ என்ன சொல்றார் பாருங்க, இந்த ஞானம் எப்படி கிடைக்கும்னு சாலமோன் யோசிக்கிறார். ஞானம் என்னுடைய அறிவினால் வராது, என்னுடைய திறமையினால் வராது, என்னுடைய பலத்தினால் வராது, என்னுடைய கல்வியினால் வராது. ஞானம் என்னை உருவாக்கின தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது. அல்லேலூயா. பா, நீ ஞானத்தை சம்பாதி. ஒருவேளை ஃபாரினில் போய் படித்தா ஞானத்தை சம்பாதிக்க முடியுமா? நாலேஜை சம்பாதிக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் படித்தா ஞானத்தை சம்பாதிக்க முடியுமா? ஞானத்தை சம்பாதிக்க முடியாது. அறிவை சம்பாதிக்கலாம். ஆனால் ஞானத்தை சம்பாதிக்கக்கூடிய இடம் எது? தேவ சமூகம். ஏவன் ஒருவன் தேவனை சரியான விதத்தில் சரியானபடி சரியா அறிஞ்சி தேவனுக்கு தன்னுடைய முழு இருதயத்தை சரியாய் கொடுக்கிறானோ அவனுடைய இருதயத்தில் தேவ ஞானம் வரும். யார் ஒரு பெண் தேவனுக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாங்களோ தேவ ஞானம் அவருடைய இருதயத்தில் வரும். அதுக்கு பேர் மெய்ஞானம் என்று சொல்லுகிறார். தேவ ஞானத்துக்கு என்ன பேர்? மெய்ஞானம். அப்போ இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோமே, ஒரு பேர் வச்சிருப்பார் ஒருத்தர், இசை ஞானின்ட்டு, அது பொய் ஞானம். இன்னொருத்தர் ஒரு பேர் வச்சிருப்பார், இல்லை ஞானவான், ஏதோ நிறைய பேர் வச்சுருப்பாங்க, என்னென்னமோ பட்டமெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த ஞானி, இந்த ஞானி, இவர் ஞானி, அதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய பொய் ஞானங்கள். ஆனால் மெய்ஞானம் யாருக்கிட்ட இருக்குது? மெய்யான தேவனிடத்தில் இருக்குது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவன் ஞானத்தினால் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார், ஞானத்தினால் உருவாக்கினார். நம்மை கூட பாருங்க, ஞானமாய் உருவாக்கி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் நின்று இங்கே பிரசங்கம் பண்ணுறேன். நான் நின்று பிரசங்கம் பண்ணும்போது இந்த ரெண்டு கண்ணையும் ஆண்டவர் இங்கே ஒரு கண்ணு எடுத்து, அப்பா அவங்கள நான் ஞானத்தினால் உன்னை படைக்கிறேன் தைரியநாதன் அப்படி சொல்லிட்டு, இந்த கண்ணை எடுத்து இங்கே ஒரு கண்ணு, ஒரு காதை எடுத்து இங்கே ஒரு காது, இன்னொரு காதை எடுத்து இங்கே ஒரு காது, இல்லை அப்படி படைச்சி இப்படி கொண்டாந்து முன்னால் நிறுத்தியிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மூக்கை இன்னும் கொஞ்சம் அகலமாக்கி நிறுத்தியிருந்தானே எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு அவலட்சணமாக இருக்கும். ஆனால் தேவன் எவ்வளவு அழகாய் நம்ம ஞானமாய் படைத்திருக்கிறார். அந்த ஞானமாய் படைத்ததுனால தான் ஒவ்வொருவரும் நம்முடைய உருவத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம், இல்லை ஆண்டவர்கிட்ட. அப்போ இந்த நம்முடைய உருவத்தையே ஞானமாய் உண்டாக்கினவர் நம்முடைய உள்ளத்தில் ஞான ஆவியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் சிறியோர் பெரியோருடைய ஞானத்தை, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. ஞானத்தை, ஆண்டவரே எனக்கு தெய்வீக ஞானத்தை, மெய்ஞானத்தை தாரும். எல்லாம் ஞானமாக இருக்கலாம், எனக்கு மெய்ஞானத்தை தாரும் என்று நாம் கேட்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அந்த ஞானம்தான் நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தான் சாலமோன் சாலமோனை அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு? என்ன சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதி மகனே, நீ ஞானத்தை சம்பாதி, எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இந்த வார்த்தை சாலமோன் ராஜாவாக மாறின பிற்பாடும் தன் தகப்பனார் சொன்ன வார்த்தை அவருடைய சிந்தனையை விட்டு என்ன செய்யலை? விலகவே இல்லை. சில வேளையில் சிறு வயதில் அப்பா அம்மாவுக்கு பயப்படுவாங்க, சிறு வயதில் அப்பா அம்மா ஹானர் பண்ணுவாங்க. ஒரு நிலைமைக்கு வந்த பிற்பாடு, ஒரு சூழ்நிலைக்கு வந்த பிற்பாடு, அல்லது பணத்தினாலேயோ அல்லது பதவியினாலேயோ அல்லது படிப்பினாலேயோ அல்லது செல்வத்தினாலேயோ அவர்கள் ஒரு சூழ்நிலைக்கு வந்த பிற்பாடு தகப்பன் தாயை எங்கே ஒதுக்கி வச்சிருவாங்க? கொஞ்சம்
தூரமாக ஒதுக்கி வச்சிருவாங்க. இல்லை, இது உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். எனக்கு அருமையானவர்களே, இங்கே பாருங்க, சாலமோன் ராஜாவுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதி, நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதி, ஞானமே முக்கியம். இந்த நேரத்தில் சாலமோனுக்கு பெரிய கிருபை பிறந்துருச்சு. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சாலமோன் கர்த்தரிடத்தில் என்ன செய்தான்? அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். சாலமோன் ராஜாவாயிட்டான், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறான், அதே நேரத்தில் தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளின்படி நடந்தான். ராஜாவான பிற்பாடு கூட தகப்பன் அவன் தூரமாக என்ன செஞ்சவே இல்லை, தள்ளிவிடவே இல்லை. ஏனென்றால் ஒன்றை தெரிந்து கொண்டான், ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அது தெரிஞ்சிருச்சு. ஞானத்தை வாங்கி என்று தகப்பன் சொன்னார். இந்த ஞானத்தை நான் எங்கே இருந்து வாங்க முடியும் என்று சாலமோன் நிதானித்து பார்த்தான், ஜெபித்து பார்த்தான், ஆராய்ந்து பார்த்தான். இந்த ஞானத்தை உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது, தேவாதி தேவனே எனக்கு இந்த மெய்ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லி இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தரிடத்தில் என்ன செய்தான்? என்ன செய்தான் சொல்லுங்களேன். அட, அன்பு கூர்ந்தாங்கிற வார்த்தையே தெரியாதா? தமிழில் தானே பேசுகிறேன். சாலமோன் கர்த்தரிடத்தில் என்ன செய்தான்? எல்லாரும் சொல்லுங்க. இப்போ நம்ம அன்பு அப்போ பார்த்தீங்களா? அப்போ தேவன் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அப்படியே கொண்டாந்து அப்படியே கொடுத்துட மாட்டார். நீ கிறிஸ்தவனை வானவனை கொடுத்துட மாட்டார். நீ ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தவனை கொடுத்துட மாட்டார். சபையில் வந்து உட்கார்ந்துருந்தா கொடுத்துருக்க மாட்டார். அப்படியே கையை வீசிட்டு வந்தால் கொடுத்துருக்க மாட்டார். அப்படியே மனம் போன போக்கின்படி வாழ்ந்துட்டு நான் ஒரு கிறிஸ்தவ பையன் பொண்ணுன்னு பேர் வச்சுட்டா கொடுக்க மாட்டார். நாமும் கூட சாலமோன் அன்பு கூர்ந்தது போல தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். வேதம் சொல்லுகிறது எப்படி அன்பு? முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூற. அதான் தேவனிடத்தில் கூறக்கூடிய அன்பு. அதான் அகப்பே என்ற அன்பு. அகப்பே என்ற அன்பு தேவனிடத்திலே கூறக்கூடிய அன்பு, தெய்வீக அன்பு. அப்ப சாலமோன் அகப்பே அன்பை தேவனிடத்திலே கூறினான். முழு இருதயத்தோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான். அதே நேரத்தில் தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். தாவீதின் கட்டளைகளில் ராஜாவாயிட்டாரு, தேவனிடத்தில் அன்பு கூறாரு. அப்பா ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், மகனே ராஜ்யபாரம் உம்முடையது, நீ நிறைய சம்பாதிக்கலாம், நீ நிறைய கையினால வெள்ளி பொன்னெல்லாம் உன் கைக்கு வரலாம், அதை சம்பாதிக்கிறத மட்டும் உன் வாதத்தில் அதுதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சிடாத. நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும், வெள்ளியை கோடி கோடியாய் சம்பாதித்தாலும், முத்துக்களை கோடி கோடியாய் சம்பாதித்தாலும், அல்லது சொத்துக்களை கோடி கோடியாய் சம்பாதித்தாலும், அல்லது பொன்னை கோடி கோடியாய் சம்பாதித்தாலும், நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் எண்ணத்தை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி. ஞானமே முக்கியம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஞானம் இல்லாமல் எத்தனை சொத்து சுகம் வந்தாலும் அது தேவனுடைய பார்வையில் தேவன் உகந்ததாக நினைக்க மாட்டார். ஏனென்றால் நமக்கு இருக்கக்கூடிய சொத்தை விட உலகத்தானுக்கு நிறைய சொத்து இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய வசதியை விட உலகத்தானுக்கு நிறைய வசதி இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை விட உலகத்தானுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய வீட்டை விட உலகத்தானுக்கு எத்தனையோ மாடல்ல வீடு இருக்குது. இதெல்லாம் வரும் போகும். ஆனால் இந்த மெய் ஞானமாகிய தேவ ஞானம் மட்டும் எப்பொழுது உனக்குள்ள நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அப்ப என்னத்தை சம்பாதிக்கணும்? எதை சம்பாதிக்கணும்? என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதி. அப்ப 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி. அப்ப சாலமோன் ஜெபிக்கிறாரு.
ஆண்டவரே, எங்கள் அப்பா என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, ஞானமே முக்கியம்னு சொன்னார், உணர்த்தி சொன்னார். என் தகப்பனுக்கு பிரியமான மகன், என் தாய்க்கு பிரியமான குமாரன். ஆண்டவரே, என் தகப்பன் இந்த சிங்காசனத்தில் என்னை உட்கார வச்சுட்டாரு. இவ்வளோ பெரிய ராஜ்யத்தில் இருக்கிறேன், எனக்கு என்ன தேவை? எல்லாம் அவருடையது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறுவேல் ராஜ்யம்தான், இன்றைக்கி யுத்தம் நடக்கக்கூடிய சிறுவேல் ராஜ்யம்தான் அன்றைக்கு சாலமோனுடைய ராஜ்யம். எல்லாம் இருந்தது. ஆனால் ராஜ்யத்தில் நான் உட்கார்ந்துட்டேன். அயமாலினால் நான் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம். அவர் நினைக்கவே இல்லை. அவர் கேட்குறாரு, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறார். சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறார். தாய்மார்கள் கூட இப்படி தான். ஏதோ நான் கல்யாணம் கட்டிட்டேன், என் கணவன் இருக்கிறாரு, 2 பிள்ளைகள் பிறந்துட்டாங்க, எனக்கு எல்லாம் இருக்குது, ஏதோ வருமானம் வருது அப்படின்னு இந்த வருமானம் தான் நம்முடைய வாழ்க்கை நினைக்கக்கூடாது. இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் தேவை. என் இல்லறத்தை கட்டி கொண்டு வருவதற்கு எனக்கு ஞானம் தேவை. ஆண்கள் என்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் சரியான விதத்தில் என் வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு எனக்கு தேவ ஞானம் தேவை. என்ன ஞானம்? ஆமாம், உலகத்தானுக்கு உலக ஞானம் இருக்கலாம். இசை ஞானம், பாட்டு ஞானம், கல்வி ஞானம், மேக்ஸு கணக்கு ஞானம், சரித்திர ஞானம், சயின்டிஃபிக் ஞானம், எல்லா ஞானமும் இருக்கலாம். ஆனால் என்ன ஞானம் தேவை? தெய்வீக ஞானம் தேவை. ஒரு மனுஷனுக்கு என்ன ஞானம் தேவை? தெய்வீக ஞானம் நமக்கு இல்லாததுனால தான் பிசாசு இவைகளை வைத்துக்கொண்டே, நம்ம எந்த இதை விரும்புகிறோமோ அவைகளை வைத்துக்கொண்டே நம்மை தொட ஆரம்பிப்பான். அது அவனுடைய தந்திரம், அது அவனுடைய தந்திரம். இங்கே பாருங்க, அப்ப கர்த்தர் ராத்திரியில் அவனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். இப்ப கேட்கிறாரு. அவங்க அப்பா சொன்னது தேவன் காதுக்கு போயிடுச்சு. மகனே, நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் சொல்லுங்களேன், வாயை திறந்து, எல்லாரும் வாயை திறந்து சொல்லு. என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானமே முக்கியம். நான் சொல்கிறத மறந்துட மாட்டேன் மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிருப்பார்? தாவீது மகன்கிட்ட கொண்டு போய் ஆட்சியை கொடுக்க போகிற சமயத்தில், அவர் நல்ல ஜெப வீரன் தாவீது. அப்போ போய் ஜெபம் பண்ணியிருப்பார். ஆண்டவரே, எனக்கு மற்ற மகன்கள் இருந்தாலும் சாலமோன் கையில் நான் ஆட்சி பீடத்தை கொடுக்க போகிறேன். நான் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறேன், அவன் ஞானம் நிறைந்த மகனாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அவன் ஞானம் நிறைந்தவனாகிறதுக்கு உம்மிடத்தில் அவன் ஞானத்தை பெற்றுவதற்கு, ஞான வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஞான கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு ஒரு ஜெப ஆவியை ஊற்ற ஆண்டவரே அப்படின்னு மகனுக்காக சொல்லிவிட்டு, மகனுக்காக அவர் என்ன செஞ்சிருப்பார்? ஜெபம் பண்ணியிருப்பார். எத்தனை பேர் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? சொல்லுங்கள், பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் தாய் தகப்பனுடைய வார்த்தையை உள்ளபடி கேட்கணும்னு விரும்புகிறீங்க? இந்த ஒரு நிலைமைக்கு வந்த உடனே இந்த கிழவனுக்கு என்ன தெரிய போகுது, உட்கார், இந்த கிழவிக்கு என்ன தெரிய போகுது, உட்கார், உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு பெற்றோர்களை உதாசனப்படுத்தக்கூடிய ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க நினைப்பு பூரா எல்லாம் அவங்க கற்றுக்கொண்டோம். எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அம்மா அப்பா அம்மா 2 பேரும் பிளைண்டு. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியவே தெரியாது. அவங்க வார்த்தையை நான் கேட்கறதுக்கு என்ன இல்லை, ரெடியாகவும் இல்லை, நேரமும் இல்லை அப்படின்னு இன்றைய உலகத்தில் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. பாருங்கள், இன்றைய உலகத்தில் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் தாவீது ஜெபித்து விட்டார். இப்போ இந்த தாவீது ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு ஏற்றவாறு சாலமோன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார். என்ன செய்கிறார்? அன்பு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஞானத்தோடு. ஏன் அன்பு கூறுகிறார்னா, ஆண்டவரே, எங்கள் அப்பா என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதின்னு சொன்னார். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வது உம்மிடத்தில் தான் ஆண்டவரே. இந்த ஞானத்தை எனக்கு தாரும், எனக்கு தாரும். அப்பா, என் மகனுக்கு ஞானத்தை தாருன்னு ஜெபிச்சார் தாவீது. இவர் எனக்கு ஞானத்தை தாருன்னு ஜெபிக்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே. சொல்லுங்க, ஜெபத்தை
கேட்கிறவரே. நம்முடைய தேவன் யாருங்க? என்னைக்காவது ராத்திரியில் வாலிப பிள்ளைகள் ஜெபம் பண்ணிட்டு படுத்திருக்கிறீங்களா? அல்லது காலையிலேயாவது எழுந்து ஜெபம் பண்ணுறீங்களா? அல்லது சபைக்கு வர்றீங்களா? சபையிலேயாவது ஒரு நிமிஷம் முழங்கால் படி பெற்று ஜெபிக்கிறீங்களா? நான் ஒரு பிரசங்கம் பண்ணுறேன்னா எதையோ ஒன்றை பார்த்துட்டு ஆயத்தமாக 2 குறிப்பு எடுத்துக்கிட்டு ஜெபிக்காதபடி நான் வந்து நின்னா என் பிரசங்கம் காத்தா போயிடும். நான் ஆயத்தமாகணும், குறிப்பு எடுக்கணும், இதை வைத்து தியானம் பண்ணணும், நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணும், ஜெபித்து விட்டு தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். அப்போ தான் என் பிரசங்கம் கிருபையின் பொருந்தியதாக இருக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. ஒரு வேலை செய்தால் அப்படிதான். ஒரு தம்பி இருக்கிறார், கைத்தட்ட சொன்னார், பாஸ்டர் ஜோஷுவா. யார்? அந்தோனி எலக்ட்ரிஷியன் வேலை செஞ்சுருக்கிறாரு. அவர் மேலே ஏறி வேலை செய்கிறவர். மேலே ஏறி வேலை செய்யும் பொழுது எத்தனையோ ஆபத்துகள் வரலாம், எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம். அவர் வேலைக்கு வரும்பொழுதே என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டு வரணும். இங்கே வந்து அந்த வேலையை தொடங்கும் போது என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஜெபந்தான் பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. அல்லேலூயா. எனக்கு எல்லாம் அவசரம் அப்படின்ற இந்த அவசர கோலத்தில் செய்தோம்னா எங்கேயாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்குவோம். பெண்கள் அடுப்பழைக்கு போகும்போது கூட அப்படிதான். நான் இந்தியெல்லாம் சொல்லுவேன், நீங்கள் அடுப்பு போகிறீங்களா, வீட்டில் அரிசியை போடுறீங்களா, அரிசியை எடுங்க. இன்றைக்கி 5 கிலோ, இன்றைக்கி ஒரு கிலோ அரிசியை நீங்கள் சமைக்க போகிறீங்க. அதை எடுத்து தண்ணியில் போடுறதுக்கு ஒன்றாலும் அதை எடுங்க. அது மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை நீர் ஆசீர்வதித்து தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உன் அப்பவும் தண்ணீரை ஆசீர்வதித்துவேன், வியாதியை விளக்குவேன்னு சொல்லியிருக்கிறியே. இந்த ஆகாரத்தை நான் ருசியுள்ள ஆகாரமாக சமைப்பதற்கு எனக்கு அந்த ஞானத்தை தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டு இன்னொரு சட்டி பக்கத்தில் இருக்கும். அந்த சட்டியில் இந்த ஒரு பிடியை எடுத்து அதில் போட்டு வச்சிருக்கு. அது பிடி அரிசி. அது பேர் என்ன? எல்லாம் ஜெபத்தோடு இருக்க வேண்டும். அப்ப சாலமோன் ஜெபிக்கிறாரு. இந்த ஜெபத்தை தேவன் கேட்டார். கேட்ட உடனே கர்த்தர் தரிசனத்தில் சொப்பனத்தில் அவரோடு கூட பேச வருகிறார். ஒரு அழலே சொல்லுங்க, வாசிங்கம்மா. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். பாருங்க, அங்க ஆண்டவர் சாலமோனே, நீ விரும்புகிறது நீ என்னிடத்துல கேள்பான்னு சொல்றார். இப்படி கூட ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், உங்கள் அப்பா ஜெபம் பண்ணார், உனக்கு ஞானத்தை தர சொல்லி ஞானம் கொடுக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சாலமோனே, உனக்கு ஞானம் கிடைக்கணும்னு நீ கேட்டல, உனக்கு ஞானம் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் சாலமோனுடைய இருதயத்தின் வாஞ்சை, முதலாவது அவனுடைய இருதயத்தின் வாஞ்சையை ஆண்டவர் பார்க்கிறார். ரெண்டாவது, தன் தகப்பனுடைய வாஞ்சைக்கு மகன் ஒத்து போறானான்னு பார்க்கிறார். பார்த்தீங்களா, இன்னைக்கு ஒத்து போகக்கூடிய குடும்பங்கள் குறைவு. நீ விரும்புகிறதை கேள் என்ற உடனே அத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது. இவன் என்ன செய்கிறாரு சாலமோன்? அது அழகான அந்த ஜெபத்தில் அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான், தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே,
தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் சாணத்திலே ராஜாவாக்கினீரே, நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீன்மை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். பார்த்தீங்களா அவருடைய விண்ணப்பத்தை? சாலமோனே, நீ என்னத்தை சம்பாதித்தாலோ ஞானத்தை சம்பாதி. ஞானமே முக்கியம். எண்ணத்தை நீ கையை வாங்கி உயர்ந்த நிலைமைக்கு போனாலோ ஞானம் இல்லாமல் உன் வெள்ளி ஒன்றுக்கு உதவாதுங்க. ஞானம் இல்லாத உன் பணம் ஒன்றுக்கும் உதவாது. இன்றைக்கி இந்த காலத்தில் கூட ஒரு குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒருத்தருடைய கையில் கொடுக்குறார். அது கிருபை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த 10 லட்சம் ரூபாயை செலவு பண்ணுவதற்கு அவனுக்கு யார்கிட்ட ஞானத்தை பெறணும்? தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெறணும். அதை எப்படி செலவு பண்ணணும், அதை எந்த விதமாக செலவு பண்ணணும், அதுக்கு கூட தேவ ஞானம் பண்ணணும். ஒரு வீட்டை கட்டுறாங்கன்னு வச்சுக்க, அந்த வீட்டை கட்டுவதற்கு கூட என்ன தேவை? தேவ ஞானம் தேவை. எப்படிப்பட்ட கொத்துக்காரனை வைக்கணும், எப்படிப்பட்ட எலக்ட்ரீஷியனை வைக்கணும், எப்படிப்பட்ட காரியங்களை செய்யணுன்ட்டு. ஒரு திருமண வைபவத்தை செய்கிறோம்னு வச்சுக்க, அதுக்கு கூட என்ன தேவை? தேவ ஞானம் தேவை. தேவ ஞானம் அற்றவர்களாக எந்த காரியத்தில் நம்ம போய் ஈடுபட்டாலும் அவைகள் முடிவு தோல்வியாக வந்துவிடும். எதுவாக வந்துவிடும்? தோல்வியாக வந்து. நம்ம பார்த்துருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் தோல்வி அடைந்த காரியத்தில் இருக்கிறோம்ட்டு. அப்போ தகப்பன் கட்டி சொல்லிட்டார், சாலமோனே, நான் மரணம் அடையக்கூடிய நாட்கள் வந்து விட்டது. நான் என் பிதாக்களோடு போய் நித்திரை அடைய போகிறேன். உன்னை ராஜாவாக இந்த பெரிய தேசத்துக்கு வைக்கிறேன். நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் சரி, உனக்கு ஞானத்தை சம்பாதி, ஞானமே முக்கியம் என்று ஜெபிக்கிறார். அதை மகனுடைய உள்ளத்தில் அந்த வார்த்தை ஊற்றுகிறார். அவனும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், தேவனிடத்தில் அன்பு கூற ஆரம்பிக்கிறான். தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு ராத்திரி வேளையில் வந்து கேட்கிறார், சாலமோனே, உனக்கு என்ன வேண்டும்? இப்போ சாலமோன் எதை கேட்டார்? ஞானத்தை தாரேன். தகப்பனுடைய வாஞ்சையே நான் ஞானம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும் என்பது. ஆண்டவரே, எனக்கு என்ன கொடு? ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வரையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஞானமுள்ள இருதயம். இருதயம் இல்லாதவங்க எல்லாம் கைத்து காட்டுங்க. இருதயம் இல்லாதவங்க எல்லாம் கைத்து காட்டுங்க. எத்தனை பேருக்கு இருதயம் இருக்கு? இருதயம் இருக்கிறவங்களாம் கைத்து காட்டுங்க. அப்ப இந்த இருதயம் சாத்தானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட இருதயமாக இருக்கக்கூடாது. சத்துருவினால் ஆட்கொள்ளப்பட்ட இருதயமாக இருக்கக்கூடாது. இச்சையினால் ஆட்கொள்ளப்பட்ட இருதயமாக இருக்கக்கூடாது. பாவத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட இருதயமாக இருக்கக்கூடாது. உலக ஞானத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட இருதயமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவை தேவ ஞானம் நிறைந்த இருதயமாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் அந்த மாதிரி இருதயம் இல்லை. என் இருதயம் எங்கேயோ அடிக்கடி வெளியே போகுது. நான் இங்கே தான் படுத்திருக்கிறேன். என் இருதயம் வேற எங்கேயோ உலாவ போகுது. பாவத்தை நோக்கி போகுது, கண்களின் நிச்சயம் நோக்கி போகுது, ஜீவனத்தின் பெருமையை நோக்கி போகுது, அசுத்த சிந்தனைகளை நோக்கி போகுது. அப்படின்னா ஏனென்றால் இப்பொழுதே நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவரே, என் இருதயத்தில் ஞானம் நிறைந்த இருதயமாக என்னை மாற்றும். அல்லேலூயா. ஏன்னா எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுபாடு உள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்க மனுஷன் யார்? பாருங்க, கைகளை பற்றி சொல்லவே இல்லை, தலையை பற்றி சொல்லவே இல்லை, காலை பற்றி சொல்லவே இல்லை. இருதயமே. ஒரு மனுஷனுக்கு இப்போ நான் ஒரு 5 அடிக்குள்ளே இருக்கிறேன். நான் என்னுடைய அளவு படு. ஏன் இருதயம் என் கையை மடக்கிறான், இவ்வளோதான் என் இருதயம். அவங்க கையை காட்டுங்க, நல்லா மடக்கி இப்படி கையை நீட்டக்கூடாது, இப்படி. இதுதான் உங்கள் இருதயம். இந்த இருதயத்திற்குள்ளாக பாவம் நுழையக்கூடாது. இந்த இருதயத்திற்குள்ளாக அசுத்தம் நுழையக்கூடாது.
இந்த இருதயத்துக்குள்ளாக தீங்கான சிந்தனைகள் நுழையக்கூடாது. இந்த இருதயத்திற்குள்ளாக இச்சைகள் நுழையக்கூடாது. இந்த இருதயத்திற்குள்ளாக துர்க்கிரியைகள் நுழையக்கூடாது. இந்த இருதயத்திற்குள்ளாக குற்றப்படுத்த ஆவி நுழையக்கூடாது. கோபங்கள் நுழையக்கூடாது. எரிச்சல்கள் நுழையக்கூடாது. அசுத்தங்கள் நுழையக்கூடாது. அந்தகார லோகாதிபதி அந்த இருதயத்தை ஆட்கொள்ளக்கூடாது. அந்த இருதயம் யாருடைய இருதயமாக இருக்கணும்? தேவ ஞானம் நிறைந்த இருதயமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு? இதயத்தை தந்தருளோ. 10ஆம் வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது அவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. உகந்த விண்ணப்பம். எத்தனையோ காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்றோம். பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக விண்ணப்பம் பண்றோம். ஒரு வீடு வேண்டும் என்று விண்ணப்பம் பண்றோம். படிப்பு வேண்டும் என்று விண்ணப்பம் பண்றோம். இந்த காலேஜில் இடம் வேண்டும் என்று விண்ணப்பம் பண்றோம். அல்லது எனக்கு ஒரு வியாதிக்கு நோய் குணமாக வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுறோம். எனக்கு ஒரு கல்யாணம் ஆக வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுறோம். ஆனால் எத்தனையோ விண்ணப்பங்கள் சாலமோனுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, என் தகப்பன் எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, ஞானமே முக்கியம் என்று சுட்டி காட்டினார். ஞானத்தை குறித்து நீ ஜெபம் பண்ணுப்பா, நீ கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார்னு இப்படி சொல்லிட்டு போகல. நீ என்னத்தை சம்பாதி, நீ சம்பாதிப்ப. ராஜாவுடைய ராஜாவாக இருக்கிற உன் கையில் பொண்ணு வரும், வெள்ளி வரும், தங்கம் வரும், வைடூரியம் வரும். இந்த தேசத்திலே நீ ஆளுகை செய்வ. ஆனால் அவைகளையெல்லாம் நீ சம்பாதிப்பன்னு தெரியும். இவைகளையெல்லாம் நீ சரியாக செயல்படுத்துவதற்கு உனக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில் அந்த ஞானத்தை கேட்காததினால தான் குடும்பங்கள் அல்லோலப்படுகிறது. ஞானமற்ற வாழ்க்கை வாழ்வதற்குனால தான், ஞானமற்ற வாழ்க்கையை செய்வதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் தாறுமாறான காட்டுக்கழுதைகளைப் போல நாம் மாறிவிடுகிறோம். அப்ப இங்க என்ன சொல்றாரு பாருங்க கீழே, இந்த விண்ணப்பம் தேவனுக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் பணத்தை கேளாமலும் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் எதிராளிகளுடைய ஜீவனை அவனை எடுக்க போற அதை கொடுன்னு கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிங்க. தேவ உணர்வு. இந்த இருதயம் பாருங்க, ஒரு சின்ன இருதயம் தான். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் திருவிருந்து கொடுக்குறோம்ல, ஆண்டவர் கடைசி பஸ்காவை ஆசரிக்கிறாரு. சீஷர்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. யூதாஸ் காரியத்தை இருக்கிறாரு. யூதாஸ் காரியத்தை உட்கார்ந்து இருக்கும்போது அவர் அப்பத்தை பிட்டு கொடுத்தார். அதை அவன் வாங்கி சாப்பிட்டான். சாத்தான் அவன் இருதயத்திலே நுழைந்தான். சரிங்களா? யாருடைய இருதயத்தில் சொல்லுங்களேன்? யாருடைய இருதயத்தில்? அட சொல்லுங்களேன். யூதாஸ் காரியத்துன்னு. யூதாஸ் அப்பத்தை வாங்குறார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தின் விளைக்கிரயமாய் இருக்கிறது, என்னை நினைவுகூறும்படி செய்யுங்கள். இதை வாங்கி அவன் சாப்பிட்ட உடனே உள்ள யார் நுழைஞ்சான்? சாத்தான் நுழைஞ்சான். அவரை காட்டி கொடுக்கக்கூடிய ஆவியாய். ஏன்னா அவனிடத்தில் என்ன இல்லை? ப்ரிப்பரேஷன் இல்லை, ஜெபம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. நாம கூட பாருங்க, திருவிருந்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். அப்ப அது என்ன முக்கியம்? ஆயத்தப்படுத்துவது. இதனால் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறார்கள். இது நிமித்தமாக உங்களில் அநேகர் பலவீனம் அடைந்திருக்கிறார்கள், அநேகர் வியாதி உள்ளவர்களாக மாறியிருக்கிறார்கள்,
அநேகர் மரணமும் அடைந்திருக்கிறார்கள். ஆதலால் இந்த 3 எவிடன்ஸையும் பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டுவதனால நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். ஆனால் எத்தனை பேர் அந்த நிதான சிந்தனையோடு, அந்த பரிசுத்த சிந்தனையோடு இந்த திருவிருந்தை வாங்குகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. யூதாசு வாங்கினான், யூதாசு கையை நீட்டினான், வாங்கி புசித்த உடனே அவனுக்குள்ள யார் வந்து நுழைஞ்சது? அப்ப அவன் எங்க இருந்தான்? பக்கத்திலே இருந்தான், பக்கத்திலே இருந்தான். ஏன்னா அவனுக்குள்ள பரிசுத்தம் இல்லை, அவனுக்குள்ள ஜெபம் இல்லை, அவனுக்குள்ள விசுவாசம் இல்லை. அவர் போதித்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே காத்துல போய்விட்டது. அவனுக்கு வேண்டியது பணம், அவனுக்கு வேண்டியதே பணம். எப்போ இது முடியும்? நான் போய் அங்கே சொல்லுவேன், 30 வெள்ளி காசு என் கைக்கு வரும். எத்தனை காசுக்கு காட்டி கொடுத்தான்? 30 வெள்ளி காசுக்கு. இதை காட்டி கொடுக்கும்படி உள்ள போனவன் யாரு? பிசாசு தூண்டி விட்டான். போப்பா போப்பா, போடா போடா, அங்கே நிற்கிறான் பிரதான ஆசாரிய, போய் பணத்தை வாங்கடா, இயேசுநாதரை காட்டி கொடுறான், சிலுவையில் அடிக்கட்டும் அப்படின்னு காட்டி கொடுத்தான். பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய இருதயத்திற்குள்ள சத்துரு நுழையக்கூடாது, சத்துரு நுழையாமல் இருக்கணும். அவன் நுழையாமல் இருக்கும்னா தேவ ஞானத்தினால் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், தேவ ஞானம். அப்போ அவர் தேவ ஞானத்தை கொடுக்குறார். அப்போ பாருங்க, ஆண்டவருக்கு அது ரொம்ப, அவன் பண்ணின விண்ணப்பமானது, ஜெபமானது உகந்த விண்ணப்பமாக மாறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. 12ஆம் வசனம், வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை. ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஆண்டவர் எப்பொழுதுமே கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்கிறவரும் அல்ல, கொட்டி கொடுக்கிறவர். கர்த்தருக்காக கொடுக்கிறேன். கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் என்னை 55 வருஷமாய் அழைத்தவர் என் ஆண்டவர், இதுவரைக்கும் நடத்தி வருகிறவர் என் ஆண்டவர், என்னை தாங்கி வருகிறவர் என் ஆண்டவர், என்னை காத்து வருகிறவர் ஆண்டவர். அவர் இம்மட்டும் காத்தார், இனிமேலும் காப்பார், இனியும் காக்க வல்லவரார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அது சப்ஜெக்ட். இங்கே வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் வசனம், இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும், நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை, ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு. சொல்றார் பார்த்தீங்களா? உனக்கு ஞானத்தை கொடுத்துட்டம்பா, உனக்கு எதிரடையாகவோ உன்னை போலோ எந்த ராஜாவும் இந்த உலகத்தில் இனி இருக்க மாட்டான். ஐஸ்வர்யத்திலும் சரி, ஞான ஆவியிலும் சரி, நீதான் சிறந்தவனாயிருப்பா. உனக்கு முன்னும் எவனும் இருந்ததில்லை, பின்னும் எவனும் இருந்ததில்லை. உனக்கு இந்த தெய்வீக பரிசுத்த ஞானத்தை, மெய்ஞானத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எவ்வளோ பெரிய கிருபை பார்த்தீங்களா? எங்கள் அப்பா ஜெபிச்சார், மகனே, அப்பாவுடைய பார்த்தீங்களா, உன் ஆயுஸ்த நாட்கள் நீடித்திருக்க உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஆமாம், சில வேளையில் அப்பா அம்மா படிக்காதவங்களாக இருந்தாலும் அவங்க வாயிலிருந்து நல்ல ஆலோசனை பிறக்கும், நல் யோசனை பிறக்கும். அவங்க படிக்கலை தான் என்று யுதாசனப்படுத்திடக்கூடாது, அறிவற்றவங்கள்னு அவங்கள தள்ளிடக்கூடாது. அப்பா சொன்னார், நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் என்னத்தை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி, ஞானமே முக்கியம், அதை சம்பாதிச்சுக்க, மீதி எல்லாம் கிடைக்குன்னு சொன்னார். இவர் மகனுக்காக ஜெபம் பண்ணுறாரு, மகனும் ஆண்டவர்கிட்ட அன்பு கூர்ந்து ஜெபம்ங்கிறார். ஆண்டவர் சொப்பனத்தில் பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொப்பனத்தில் பேசுகிறவர், அசரீர் வாக்கில் பேசுகிறவர், வேத வசனத்தின் மூலமாக பேசுகிறார். 3 காரியத்தில் பேசுவார். போதகர் பிரசங்கத்தின் மூலமாக பேசுவார், 1 பிரசங்கத்தின் மூலமாக பேசுவார். அதுக்காக தான் சபைக்கு வர்றோம்.
ரெண்டாவது, உண்மையாய் ஆண்டவர் அன்பு கூறவங்களுக்கு சொப்பனத்தின் மூலமாக பேசுவார். நல்ல ஜெபிச்சுட்டு படுத்தோம்னா ஆண்டவர் நல்ல சொப்பனங்களை தருவார். அது தரிசனமாக மாறும். சொப்பனங்கள் தரிசனமாக மாறும், பேசுவார். மூன்றாவதாக வாக்குத்தத்தத்தின் மூலமாக பேசுவார். அல்லேலூயா. திடீரென்று அது வியாதியா, பொருளாதாரமா, பண கஷ்டமா, ஏதோ ஒன்றுல சோர்ந்து போயிருப்போம், அந்த வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், எனக்கு ஒரு தடவை ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. நான் 2006 வருஷம் திடீர்னு இங்கேருந்து ஒரு 10 மெம்பர்ஸ் USA போகிறதுக்காக, அங்கே ஒரு அசுசா கான்ஃபரன்ஸுக்கு போகிறதுக்காக முயற்சி எடுத்தோம். அசுசா என்று சொன்னால் அநேகருக்கு தெரிஞ்சிருக்கு. அசுசாவை பற்றி தெரிஞ்சவங்க யார்? அசுசா சரி. அசுசா என்றால் 1906ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சலஸில் அசுசா என்ற தெருவில் 10ஆம் நம்பர் வீட்டில் சில வாலிபர்கள் கூடி பல மாதங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்போஸ்தலர் காலத்தில் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நின்று போய்விட்டது, இருண்ட காலமாக மாறிவிட்டது. இந்த நூற்றாண்டில் எங்கள் மேல் அந்த அபிஷேகத்தை ஊற்றும் 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 என்று ஒரு பாலடைந்த ஒரு சபையில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கி அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அந்த இடம் முழுவதும் தேவனுடைய ஷெக்கனா மகிமைக்குள்ளாக நிரப்பப்பட்டது. இதை தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த கட்டடத்திற்கு மேலாக ஏதோ ஒரு அக்னி ஸ்தம்பம் சூழ்ந்து எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து அங்கே உள்ள ஃபயர் ஆஃபீஸர்லாம் ஃபயர் இன்ஜினோட வந்துட்டாங்க நெருப்பு அணைக்கணும்ட்டு. கிட்ட வந்து பார்த்தா அது ஜெபிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. அதுதான் அசுசாவினுடைய அதனுடைய எழுப்புதல். அந்த எழுப்புதல் தான் 1906ஆம் ஆண்டிலிருந்து உலகமெல்லாம் பற்றி எறிந்தது. அந்த எழுப்புதலில் வந்தது தான் பெந்தேகோஸ்தே சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதனுடைய 100ஆண்டு விழா 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி நடக்குது லாஸ் ஏஞ்சலஸில். எனக்கு அதை குறித்து நான் படிச்சிருக்கிறேன். இதை போய் நேரடியாக பார்க்கணுங்கிற ஒரு ஆஞ்ச 100ஆண்டு விழாவில் போய் கலந்துக்கணும், அந்த அசுசாவுடைய அந்த இடத்த போய் பார்க்கணும், அந்த அபிஷேகம் நிரம்பின முதல் அபிஷேகம் இந்த 100ஆண்டில் கிடைக்கப்பட்ட இடத்த போய் பார்க்கணுன்ட்டு ஒரு வாஞ்சேன். சரின்னு அப்ளிகேஷன் போட்டோம், விசாவுக்கு பண்ணோம். போனால் பெரிய பெரிய ஆட்கள், என்னை விட 2006 நான் கொஞ்சம் இளைஞனாக இருந்தேன், என்னை விட பெரிய பெரிய ஆட்கள்லாம் டை கோட்டு கீட்டெல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் விசா கிடைக்கவே இல்லை. எனக்கு கிடச்சிருச்சு, ஒரு வார்த்தை கேட்காம. நான் உடனே டிக்கெட் புக் பண்ணிட்டேன், முதல் டோக்கன் ஆஃப் அமௌண்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பேசுகிறவர்மா, அதான் ஜெபம். பேசும் தெய்வம், பேசாத வேறு ஒன்றும் இல்லை, பேசக்கூடியவர். எத்தனை பேர் ஜெபத்தை விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்குது? எத்தனை பேர் ஜெபத்தின் மேல் நம்பிக்கை இருக்குது? உனக்கு 1000 சொத்து இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 வேலை இருக்கலாம், 1000 படிப்பு இருக்கலாம், 1000 உனக்கு கெப்பாசிட்டி இருக்கலாம், உனக்கு 1000 விதமான நண்பர்கள் இருக்கலாம். ஜெபம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கை வாழ்ந்தான் என்றால் தேவனிடத்தில் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அவர் ராஜாவான பிற்பாடு ஜெபிக்கிறார். பாருங்க, என்ன ஆண்டவர் ஞானத்தை கூட நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆசரிப்பு கூடாரம் கட்டுறாங்க. ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நீங்கள் வேதத்தில் வீட்டில் போய் பாருங்கள். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை இப்போ படிக்காதீங்க. யாத்திராகமம் 31:1-6 அதிகாரம் ஆண்டவர் சொல்கிறார் மோசே இடத்துல, மோசே எனக்காக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீ கட்டணும். இந்த ஜனங்கள் எல்லாம் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து தொழுது கொள்ள வேண்டும். வனாந்தரத்தில் 40 வருஷம் அவங்க போகிறாங்க.
தேவனை தொழுது கொள்வதற்கு ஒரு இடம் தேவை. இப்போ சபை இருக்கிறது மாதிரி ஒரு இடம் தேவை. அதான் ஆசரிப்பு கூடாரம். கர்த்தர் இந்த அளவில் இருக்கணும், இந்த உயரத்தில் இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த துணியை போடணும், 1வது பிரகாரம் இருக்கணும், வெளிப்பிரகாரம் இருக்கணும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும், அங்கே உள்ள கிருபாசனம் இருக்கணும், சமூகத்தப்ப மேஜை இருக்கணும், தூபபீடம் இருக்கணும், இப்படி நிறைய சொல்லிட்டு கட்ட சொல்கிறாரு. இதை கட்டுவதற்கு பெசலெயேல் என்பவனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தாராம். கர்த்தர் என்ன ஞானத்தை கொடுத்தார்? நீ வேலை செய்கிறதுக்கு உனக்கு என்ன ஞானம் தேவை? விசேஷித்த ஞானம் தேவை. ஆமாம், சரிங்களா? அப்போ ஒரு காரியத்தை செய்வதற்கு என்ன தேவை? ஞானம் தேவை. சமைப்பதற்கு ஞானம் தேவை. புளி ஊத்துறது கூட ஞானம் தேவை. உப்பு போடுறது கூட ஞானம் தேவை. ஞானம் தேவை. அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு பெசலேயலுக்கோ அகோபலியாவுக்கு என்ன கொடுத்தாரு? கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, புத்தியை கொடுத்தார், அறிவை கொடுத்தார். தேவ ஆவியினால் அவர்கள் என்ன செஞ்சாங்க? நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. சார், அவங்களுக்கு தான் தேவ ஞானத்தை கொடுத்தாரு, எங்களுக்கெல்லாம் கொடுப்பாரா அப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்க, இதை மட்டும் படிச்சிருக்க. யாத்திராம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 25-26. யாத்திராம ஞானமுள்ள இருதயத்தை ஞானமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தாங்கள் நூற்ற இளநூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். ஞானமுள்ள ஸ்திரீகள். என்ன ஸ்திரீகள்? ஞானமுள்ள ஸ்திரீகள். யார்? நீங்க தான் ஸ்திரீகளா? யார் ஸ்திரீகள்லாம் கையை தூக்கி காட்டுங்க. ஓ, இங்க இருக்கிறீங்களா? அவங்க என்ன ஸ்திரீகள்? கையை நல்லா தூக்கி காட்டுங்க. ஞானமுள்ள ஸ்திரீகள். தன் கைகளினால் நூல் நூத்து, ரத்தாம்பர நூல் நூத்து, பஞ்சு நூல் நூத்து, சிகப்பு நூல் நூத்து. பாருங்க, அவர்கள் நூல் நூத்து சபைக்கு கொண்டு வர்றாங்களாம். நூல் நூக்கிறது கூட ஞானம் தேவை. நூல் நூக்கிறது கூட என்ன தேவை? ஞானம் தேவை. இல்லை? எத்தனை வீட்டில் தையல் மிஷின் வச்சுருக்கீங்க? தையல் மிஷினை வச்சுக்கிட்டு அப்படியே அடிச்சுக்கிட்ட என்ன அப்படின்னா அவங்க கை போயிடும், உள்ளே மாட்டிக்கும். அது கூட என்ன தேவை? ஞானம் தேவை. எல்லாம் இருக்கலாம். பெண்களுக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். அகோபலியாமுக்கு ஞானத்தை கொடுத்தார். பெசலேயலுக்கு ஞானத்தை கொடுத்தார். சாலமோனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியாக சொல்லிடுறேன், நாம் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகள். சொல்லுங்க, நாம் யாரு? உலகத்திலேயே மிக ஞானம் நிறைந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு எனக்குள் இருக்கிறார்னு சொல்றது மாத்திரமல்ல, அவருடைய ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் முடிச்சிடுறேன், 2 வசனம். 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும். அவர்னா யாரு? இயேசுப்பா. சொல்லுங்க, இயேசுவே. சொல்லுங்க, சொல்லுங்க, இயேசுவே. நல்லா கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவே. பிதாவாகிய தேவனால் என் குடும்பத்தை நடத்துவதற்கு, ஒரு வேலையை செய்வதற்கு, ஜெபிப்பதற்கு, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் பேசுவதற்கு, பரிசுத்தமாய் சிந்திப்பதற்கு, பரிசுத்த இருதயத்தை உடையவளாய் இருப்பதற்கு என் இயேசுவே தேவனால் எனக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் அப்புறம் பரிசுத்தமும் ஆனார். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் வாசிங்க, 3ஆம் வசனம். கொலேசியர் 2:3. அவருக்குள் ஞானமும், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானமும், அறிவும் என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு ஆராதிக்கிறோம். ஏதோ வியாதி வந்தா மட்டும் ஏசப்பா, பணம் தேவையான மட்டும் ஏசப்பா, பொருள் தேவையான மட்டும் ஏசப்பா, மற்ற நேரமெல்லாம் ஏசப்பா வீட்டை விட்டு ஒதுக்கிடணும். அப்படி இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. சொல்லுங்க, இயேசுவுக்குள். நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானம் அறிவு ஆகிய
பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்ப அவரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அவர் நம்ம இருதயத்தில் இருக்கிறார். எவ்வளவு ஞானமுள்ள பெண்ணாய் உன் வீட்டில் வாழணும், எவ்வளவு ஞானமுள்ள மகனாய் உன் குடும்பத்தில் இருக்கணும், நீ எவ்வளவுள்ள ஞானமுள்ள வாலிபனாய் இருக்கணும், ஞானமுள்ள வாலிப பெண்ணாய் இருக்கணும். இருக்கிறியா? அப்பா அம்மாவை மரியாதை கொடுக்கிறியா? தகப்புடைய சொல்ல கேட்கிறியா? தாயை கனம் பண்றியா? கடவுளுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறியா? நீ முதலாவது தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டால் தேவன் எல்லாவற்றையும் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, அதான் சொல்றார். சுருக்கமானது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படியே ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஞானத்தை இழந்திருந்தேனா, நான் மனமோன போக்கின்படி வாழ்ந்தேனா, என்னை மன்னியும். உடைய ஞானத்தினால் என் இருதயத்தை நிரப்பு. கேளுங்க, உடைய ஞானத்தினால் என் இருதயத்தை நிரப்பு. எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. ஞானமே முக்கியம். அது மெய்ஞானம், அஞ்ஞானம் அல்ல. உலகத்தில் எத்தனையோ அஞ்ஞான காரியங்கள் உண்டு. நான் அஞ்ஞானத்தை பற்றி பேசவில்லை, மெய்ஞானத்தை குறித்து பேசுகிறேன். மெய்ஞானத்தை தருகிறவர் கர்த்தர், நம்முடைய ஆண்டவர். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பலனுமாயிருக்கிறார். ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். வாழ்கிற வாழ்க்கையில் ஞானம் நிறைந்த ஒரு பெண்ணாக மகனாக இருக்க எனக்கு ஞானத்தை தாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.